கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வருங்கால சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்திற்காக வேண்டி குறைஞ்சது 16 தொகுதிகளாக திமுக உள்ளிட்ட அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சமுதாயத்தில் பரவலாக இருக்கிறது. அதனை நாங்கள் இடம்பெற்றுள்ளோம். இந்திய முஸ்லிம் லீகை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு காலத்தில் 8 தொகுதியில் நின்று இருக்கிறோம். 8 தொகுதியில் நின்று 2-3 தொகுதியில் வென்று இருக்கிறோம். பல நேரங்களில் 5 தொகுதிகளை வாங்கி 1 தொகுதியில் வந்து நின்று இருக்கிறோம். அந்த அடிப்படையில் குறைஞ்சது 5 தொகுதிகளாவது இந்திய முஸ்லிம் லீக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்து முஸ்லிம் லீக்கில் இருக்கிறது. அது இந்த கூட்டத்தை இறுதியிலே நாங்கள் சொல்றோம். தமிழகம் வருகை தொடர்ந்து குறிப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பீகார் தேர்தல் போல வர தேர்தலும் தமிழகத்தில் அவங்க அதாவது பீகார் தேர்தல் வந்து அது ஓட்டுக்கு 10,000 கொடுத்த தேர்தல். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல வாங்கின அத்தனை ரூபாயையும் பீகாரில் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 10,000 ரூபாய் பிரித்து கொடுத்து விட்டாங்க. அதுக்கு அந்த கோர்ட்டில் இப்போ கேஸ் கூட போடுறாங்க. அது வேற விஷயம். பீகாரில் உள்ள நிலைமை பீகாருக்கு உரியது. தமிழ்நாட்டுடைய நிலைமை தமிழ்நாட்டுக்கு உள்ளது. தமிழ்நாட்டுடைய நிலைமை திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழக அரசு மீண்டும் ஆட்சியில் வரும். அது 7வது முறையாக திராவிட முன்னேற்ற ஆட்சி தமிழகத்தில் நீடிக்கும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவது எங்களுடைய கடமை, எங்களுடைய உறுதிப்பாடு. அது எந்த சண்டையும் கிடையாது. நாங்கள் கூட்டுகிற 8000 மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாட்டில் இங்கே போட்ட அதே தீர்மானத்தை தான் நாங்கள் சொல்ல போகிறோம். வரக்கூடிய 26ஆம் தேதி நாட்டில் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தலில் ஜனநாயக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக தேடக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக ஆவதற்கு என்னென்ன நாம் செய்ய வேண்டுமோ அத்தனை நற்காரியங்களை நாங்கள் செய்வோம் என்பதை சமுதாய மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். அதை சமுதாய மக்கள் உணர்ந்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்ங்கிற மாதிரியான கோரிக்கைகளா இருந்திருக்கு. அது தமிழ்நாட்டில் சாத்தியமா? திராவிட முன்னேற்ற